இந்த குழந்தைகளுள் மிக சிறியவரை விட பெரிய ஞானி இஸ்ராயேலில் இல்லை. அவர்களுடைய ஆத்துமங்கள் கடவுளுக்கு சொந்தமாய் இருக்கின்றன. அவருடைய ராஜ்யம் அவர்களுக்கு சொந்தமாய் இருக்கிறது. பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டு பிதாவின் சுதனால் நேசிக்கப்பட்டிருக்கிற என் நந்தவனத்தின் மலர்களே, சமாதானம் உங்களோடும் எனக்காக உங்களை யார் யார் கண்டு பாவிப்பார்களோ அவர்களோடும் இருப்பதாக என்று சொல்லி முடித்தார். ராயப்பர் அதிக சத்தமாக, ஆண்டவரே, நோயாளிகள் இங்கே இருக்கிறார்கள். 2 பேர் நீர் வருகிற வரையிலும் காத்திருக்க கூடியவர்கள் தான். ஆனால் இதோ ஒருவன் கூட்டத்தில் நசுக்கப்படுகிறான். அவனால் இனி இங்கிருக்க முடியாது. நாங்களும் அங்கு வருவது சாத்தியமில்லை. அவனை திருப்பி அனுப்பிவிடவா என்று கேட்டார். இயேசு பேதுருவை பார்த்து, வேண்டாம், அவனை கூரை வழியாக கீழே இறக்குங்கள் என்றார். ராயப்பர் இயேசுவை பார்த்து, நீர் சொல்வது சரி, உடனே அப்படி செய்கிறோம் என்றார். மர பரப்புகளின் மேல் பலகை போன்ற கல் ஓடுகளால் மூடப்பட்டிருந்தது. அந்த பலகைகளில் சிலதை அகற்றி துவாரம் உண்டாக்கி அதன் வழியே கயிறுகள் மூலம் அந்த நோயாளியை படுத்திருந்த படுக்கையோடு கீழே இறக்கினார்கள். இயேசுவுக்கு நேர் முன்பாக அது இறக்கப்பட்டது. இயேசு நோயாளியை பார்த்து, உனக்கும் உன்னை இங்கு கொண்டு வந்தவர்களுக்கும் பெரிய விசுவாசம் இருக்கிறது என்றார். நோயாளி இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, உம்மீது எங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் என்று கேட்டார். இயேசு நோயாளியை பார்த்து, நல்லது, இதோ நான் உனக்கு சொல்கிறேன், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுகின்றன என்றார். அவன் இயேசுவை நோக்கி பார்த்து அழுதான். பரிசேயரும் வேதபாரகரும் ஒருவருக்கொருவர் ஏளனமாக முகங்களை மேலே உயர்த்தி முணங்கினார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் உதடுகளால் செய்வதை விட அதிகமாக உங்கள் இருதயங்களிலே ஏன் முணங்குகிறீர்கள்?